Hi guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் parameters பவர் பிஐயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். parameters அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ரிப்போர்ட்டை டைனமிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணலாம். பேராமீட்டர்ஸ் மூலமாக நமக்கு பவர் பிஐ ரிப்போர்ட்டில் என்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து விஷுவல் பேராமீட்டர்ஸ், அதாவது ஃபீல்டு பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாடலிங் பேராமீட்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக் ஃபீல்டு ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ஃபீல்டு பேராமீட்டர்ஸ். இன்னொரு பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கோரி மூலமாக நீங்கள் பண்ணுற மாடலிங் பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள், அதாவது டைனமிக்காக நீங்கள் அந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் 90 days டேட்டா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டோட டேட்டாவை 120 days மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபீல்டு பேராமீட்டர் வேல்யூ 120 மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 120 days டேட்டா காட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான யூஸ் கேஸஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ரெண்டு ஃபைல் இருக்குது, எக்ஸல் ஃபைல். ஸோ டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இந்த மாதிரி ரெண்டு எக்ஸல் ஃபைல் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டு எக்ஸல் ஃபைலையும் நான் வந்து பவர் பிஐக்கு லோட் பண்ண போகிறேன். ஸோ லோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ அது எப்படின்றத வித்தவுட் பேராமீட்டரில் எப்படி லோட் பண்ணுறது, வித் பேராமீட்டரில் என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் எப்படி லோட் பண்ண போகிறேன்னா எக்ஸல் புக் கிளிக் பண்ணுறேன், அந்த பாத்தில் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே ஷீட் கேட்குது, ஷீட் ஒன்று செலக்ட் பண்ணி லோட் கொடுத்துறேன். சிம்பிள், அவ்வளோதான். பவர் பிஐயில் லோட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே ஃபைல் லோட் ஆகிடுச்சு, அதுக்கான டேட்டா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போனீங்கன்னா அந்த ஷீட் உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து அட்வான்ஸ் எடிட்டரில் போனீங்கன்னா அந்த ஃபைல் எந்த பாத்துலேருந்து வருது, அதோட ஷீட் நேம் என்ன டீட்டெயில்ஸுன்றதை உங்களுக்கு அட்வான்ஸ் எடிட்டரில் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த மெத்தட் மூலமாக இந்த ஒரு ஃபைலில் தான் லோட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஃபைலை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபைல் _example_1 ஃபைலை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் இன்னொரு ஃபைல் நம்ம பார்த்தோம் இல்லையா, சேம் ஃபோல்டரில் ரெண்டாவது ஃபைல், இந்த ஃபைலுக்கு நான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நான் இங்கே போய் இங்கே அந்த ஃபைல் நேமை மாற்றணும். இன்கேஸ் இப்போ நான் இங்கே வந்து 1 2 அந்த டிஃப்ரென்ஸ் தான், அதனால் ஈஸியாக நான் மாற்றிட்டு டன் கொடுத்தேன்னா அந்த ஃபைல் எனக்கு லோட் ஆகிடும். பட் இதே இது பெரிய ஃபைல் நேம் வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற இடத்துல நம்ம என்டையர் பார்த்து மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைல் நேம் சேஞ்சஸை சிம்பிளாக எப்படி போய் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பேராமீட்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஓகே, பேராமீட்டர்ஸ் அப்படின்றது இங்கே தான் மேனேஜ் பேராமீட்டர்ஸ், நியூ பேராமீட்டர்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நியூ பேராமீட்டர்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பேராமீட்டருக்கான நேம் கொடுக்கணும். இந்த நேமை தான் நீங்கள் அட்வான்ஸ் எடிட்டரில் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இங்கே வந்து ஃபைல் பாத் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைல் பாத்தை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபைல் பாத்துன்னு கொடுத்துட்டேன். டைப் டெக்ஸ்ட், இந்த ஃபைல் பாத்து வந்து அங்கே டெக்ஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதனால் டெக்ஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். இங்கே வந்து கரண்ட் வேல்யூன்றதில் என்ன ஃபைல் லொக்கேஷனோ அந்த ஃபைல் லொக்கேஷனை பேஸ்ட் பண்ணணும். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைல் நேம். ஸோ நான் ஏற்கனவே கொடுத்த ஃபைல் நேமும் ஒரு ஃபைல் நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் நேம் .xls வித் எக்ஸ்டென்ஷனோட லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பேராமீட்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பேராமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஷீட்டில் போயிட்டு இந்த அட்வான்ஸ் எடிட்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபைல் பார்த்துருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம அந்த வேரியபிள், அதாவது அந்த பேராமீட்டரை யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபைல் பேராமீட்டர் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும், இந்த ஒரு பாக்ஸ் சிம்பிள் வருது இல்லையா, இதுதான் வந்து அந்த பேராமீட்டர். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து டன் கொடுத்திங்கன்னா ஃபைல் லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இது எதை பேஸ் பண்ணி லோட் ஆகுதுன்னா, நம்ம இங்கே பேராமீட்டரில் என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ இங்கே இந்த பேராமீட்டர் நேம் ஃபைல் பார்த்து இதில் என்ன ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா example1 ஃபைல் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டா இங்கே லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துடலாம். க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம்
இங்கே அந்த டேட்டா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ இதை எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போகிறதுக்கு முன்னாடி எடிட் பேராமீட்டர்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபைல் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபைல் பார்த்த நீங்கள் என்ன ஃபைல் பார்த்து வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எக்ஸாம்பிள் 1ன்றதை 2ன்னு மாற்றி ஓகே கொடுக்குறேன். அப்ளை சேஞ்சஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போது இங்கே ஃபைல் லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேராமீட்டர் மூலமாக ஃபைல் 1லேருந்து ஃபைல் 2, ஃபைல் 2லேருந்து ஃபைல் 1க்கு மாற்றிட்டோம். ஸோ இப்போ இந்த பேராமீட்டர் மூலமாக நம்ம கம்ப்ளீட் பார்த்தே சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தே நம்மளுக்கு வேரியபிள் தான். ஸோ நீங்கள் இந்த பாத்தை யூஸ் பண்ணி எந்த ஃபோல்டரில் உள்ள ஃபைலையும் நீங்கள் லோட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து மை டாக்குமெண்ட்ஸில் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். மை டாக்குமெண்ட்ஸில் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர், அதில் ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை லோட் பண்ண போகிறேன். ஸோ பாத் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு / அடுத்து ஃபைல் நேம் போட்டு ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து XLS. ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ அப்ளை சேஞ்சஸ் கொடுங்க. ஸோ ஷீட் லோட் ஆகுது. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இங்கே வந்து வேறு ஃபைல் வேறு லொக்கேஷன்லேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒன்லி நம்ம பாத் நேமை மட்டும்தான் மாற்றிருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்கணும், இங்கே வந்து ஷீட் நேம் ஷீட் 1. இன்கேஸ் ஷீட் 1ல் எந்த டேட்டாவுமே இல்லைன்னா இங்கே லோட் ஆகும்போது உங்களுக்கு டேட்டா வராது. இன்கேஸ் உங்களுக்கு ஷீட் நேமையும் வேரியபிளில் கொண்டு வரணும்னா இன்னொரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணி அதை ஷீட் நேமுக்கு வேரியபிளாக கொடுக்கலாம். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அந்த மாதிரி. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் ஃபைலில் உள்ள ஸ்பெசிஃபிக் ஷீட்டை நீங்கள் டைனமிக்காக லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை உள்ளே போய் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் பேராமீட்டர்ஸ்க்கு. ஓகே, அடுத்து ஃபீல்டு பேராமீட்டர்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது, அதில் ஓவராலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைனமிக் பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணி டேட்டாவை நம்ம இஷ்டத்துக்கு ஃபில்டர் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. பேராமீட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேனேஜ் பேராமீட்டரில் நியூ பேராமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் டேட். நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோன்னா 2 டேட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 2 டேட்டுக்குள்ளே உள்ள டேட்டாவை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு வர போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். தென் அந்த டேட்டா எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம், அந்த டேட் சேஞ்ச் ஆகும்போது டேட்டா சேஞ்ச் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் டேட், டைப் வந்து டேட், இங்கே வந்து கரண்ட் டேட் எந்த டேட் வேணால் கொடுக்கலாம். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் July 1, 2024ன்னு கொடுக்குறேன். இது வந்து ஸ்டார்ட் டேட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எண்ட் டேட். க்ரியேட் ஆனோன்னா உங்களுக்கு பேராமீட்டர் இங்கே ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டேட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எண்ட் டேட் அதே மாதிரி நீங்கள் எந்த டேட் வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து July 31ன்னு கொடுக்குறேன். டைப் டேட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஃபில்டராக அப்ளை பண்ணோம். ஆர்டர்ஸ் டேபிளில் போயிட்டு டேட், எந்த டேட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆர்டர் டேட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு டேட் ஃபில்டர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு பிட்வீன் அதை சூஸ் பண்ணுங்கள். இஸ் ஆஃப்டர் ஆர் ஈக்குவல் டு, இஸ் பிஃபோர் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதில் வந்து இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன். ஒன்று டேட் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் டேட் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பேராமீட்டர் நீங்கள் பேராமீட்டர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். நியூ பேராமீட்டர்னால் நியூ பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பேராமீட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா 2 பேராமீட்டர் இருக்குது, அது ஸ்டார்ட் டேட் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இப்போ நம்ம எதுக்கு ஸ்டார்ட் டேட் சூஸ் பண்ணியிருக்கோன்னா இஸ் ஆஃப்டர் ஆர் ஈக்குவல் டு, அதாவது ஸ்டார்ட் டேட்டுக்கு அப்புறம் உள்ள டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து பிஃபோர் ஆர் ஈக்குவல் டு வந்து எண்ட் டேட்டுக்கு உள்ள டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்காக. ஆஃப்டர் ஸ்டார்ட் டேட், பிஃபோர் எண்ட் டேட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த டேட் ரேஞ்ச் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம். ஸோ டேட்டா வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு July 1லேருந்து 31 வரைய. பிகாஸ் நம்ம வந்து டேட் ரேஞ்சு ஃபீல்டு பேராமீட்டரில் அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்துடுச்சு. ஸோ இதை வந்து க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துடலாம். க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் லோட் ஆகும். ஸோ அது எப்படின்றத இங்கே பார்க்கலாம். டேட் ரேஞ்சும் மாறி இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு ஆர்டர்ஸ் டேபிளில் போய் அந்த டேட் ரேஞ்சு செக் பண்ணிடலாம். ஸோ ஆர்டர் டேட்டில் ஆர்டர் டேட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த் டேட்டா மட்டும்தான் இருக்குது.
ஆகஸ்ட் மந்த்தோ இல்லை அதுக்கு முன்னாடி மந்த்து உள்ள டேட்டாவோ இல்லை. ஓகே, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இந்த ஸ்லைசருக்கும் நம்ம இதிலே டேட் செலக்ட் பண்ணிக்கலாமே, எதுக்கு வந்து ஃபீல்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணோம், பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏன் ஃபில்டர் அவுட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்லைசர் பார்த்திங்கன்னா கேலண்டர் டேபிளோட ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா டேட்டா அப்படியே தான் இருக்கும், நம்ம இங்கே விஷுவல்ஸில் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த கேலண்டர் ஸ்லைசர். பட் இங்கே பேராமீட்டர் மூலமாக என்ன பண்ணுறோன்னா நம்ம பிபிஎக்ஸ்க்கு லோட் பண்ணுற டேட்டாவே கம்மி பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன டேட்டா தேவையோ அதை மட்டும்தான் லோட் பண்ண போகிறோம். ஸோ லோடிங்லே உங்களுக்கு டேட்டா இருக்காது மற்ற டேட்டா. ஆனால் ஸ்லைசர் யூஸ் பண்ணும்போது எல்லா டேட்டாவும் இருக்கும், உங்களுக்கு இந்த விஷுவலில் மட்டும் இந்த ஸ்லைசருக்கு தகுந்த மாதிரி டேட்டா ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லோட் பண்ணிவிட்டோம், ஜூலை மந்த் டேட்டா மட்டும்தான் இருக்குது. இதை எப்படி டைனமிக்காக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி தான் எடிட் பேராமீட்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து எல்லா பேராமீட்டரும் லிஸ்ட் அவுட் ஆகும், எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே வந்து டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டேட்டை வந்து 2023 போடுறேன். ஸ்டார்டிங் டேட் 7/1/2023. ஓகே கொடுங்க. அப்ளை சேஞ்சஸ் கேட்கும், அப்ளை கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ டேட் வந்து ஜூலை 23 இல்லை அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் டேட்டே நமக்கு ஜான் 1 தான் இருக்குது. ஸோ அதனால் ஜான் 1 நமக்கு டேட்டா வருது. இல்லை ஒரு பர்டிகுலர் டே பர்டிகுலர் வீக்கு கூட தான் வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன டேட் ரேஞ்ச் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் லோட் ஆகும். ஸோ அதனால் பிபிஎக்ஸ் ஃபைலில் நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டோட டேட்டாவை மட்டும் வச்சு ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை வேலிடேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபீல்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ்லையும் பப்ளிஷ் பண்ணிவிட்டு இந்த பேராமீட்டரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். அதெல்லாம் சர்வீஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.